ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் எல்லாரும் எவ்வளோ நேரம் கிச்சனில் நின்று வேலை செஞ்சாலும் இந்த அடுப்பை க்ளீன் பண்ணுறதுங்கிற விஷயம் மட்டும் ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக நினச்சிட்டு இருப்பாங்க. டெய்லிக்கும் க்ளீன் பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க, வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் உள்ள வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தினம் முடிஞ்சால் 3 வேளைக்கும் கூட நீங்கள் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருவீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம கிச்சனில் இருக்கிற இந்த கேஸ் அடுப்பில் எவ்வளோ பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலும் சரி, துளி அளவு கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப சூப்பராக இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுவும் துளி அளவு கூட ஸ்க்ராச்சஸ் விழுகாத அளவுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற அடுப்பு எப்போ அதிகமான பிசுபிசுப்பு தன்மை வரும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சிக்கன் பொரிக்கிற நேரம், மீன் பொரிக்கிற நேரம், வடகம், அப்பளம், வடை பஜ்ஜிலாம் போடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசுன்னு ஆயிரும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்க பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்க் ஜான்சி அவங்களோட மல்டி கிளீனர் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லிக்விட் தான் சொல்லலாம். இது எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக வாங்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 1 டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் விடவே மாட்டீங்க, அடிக்கடி வாங்கிக்குவீங்க. இது வாங்குறதுனால நம்ம பொருளுக்கு எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்னால எந்த பிரச்சனையும் வராது. இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரேன்னு ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆஃப்னு இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை ஸ்ப்ரே பண்ண முடியாது. இதை நீங்கள் ஸ்ப்ரே பக்கம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்ட்டேருந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்லாம் எடுத்தாங்கன்னா டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணிவிட்டு ஆஃபில் வச்சுட்டிங்கன்னா அது ஸ்ப்ரே பண்ண முடியாது. இப்போ நான் இதில் இருக்கிற பிசுபிசு தன்மையை போக்குறதுக்காக ஸ்ப்ரே தான் பண்ணுறேன். இது பண்ணுறதே நமக்கு ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. முக்கியமாக எந்த இடத்துல உங்களுக்கு நல்லா வடு பிடிச்ச மாதிரி இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. ஸ்ப்ரே பண்ண உடனே நம்ம இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுற அந்த சோப்பு வச்சுட்டு ரொம்ப போட்டு கம்பி ப்ரெஸ் போட்டு தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணிகிட்ருப்போம். அதுக்காகவே டைம் ரொம்ப எடுக்குன்னு பயந்துட்டு நிறைய பேர் கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணாமே போட்டுருவாங்க. இனிமேல் இந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பாருங்கள், இதிலலாம் நான் தோசை ஊற்றுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் வடிஞ்சிருக்கு. நான் க்ளீன் பண்ணுறதுக்காகவே இதெல்லாம் துடைக்காமல் வச்சுருந்தேன். இந்த ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஒரு நார்மலான கிளாத் தான் வச்சு இதை ரப் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக போயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நம்ம தண்ணி போட்டு தான் இதை கழுவணுங்கிறது கிடையாது. தண்ணி இதுக்கு தேவையே படாது. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வடு இருக்கோ அந்த இடத்துல நல்லாவே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். இது டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்க டவலில் எவ்வளோ பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் தொடச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம கம்பி ப்ரெஸ்லாம் போட்டு தொடச்சோன்னா கண்டிப்பாக அடுப்பில் ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்துடும். ஆனால் இந்த மாதிரி ட்ரையான கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா அடுப்பில் துளி அளவு கூட ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு மினுமினுன்னு இருக்கும். இப்போ இந்த கேஸ் அடுப்போட ஸ்டாண்ட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது. இதை நம்ம கலட்டிட்டு விளக்குற மாதிரி இருந்தாலும் விளக்கிக்கலாம். ஆனால் நான் இதில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கனால இந்த மாதிரி கிளாத் வச்சுட்டே தொடச்சிக்கிறேன். இப்படி நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப சுத்தமாக போயிருக்கும். அடுத்ததாக அடுப்பு பூத்து போகாமல் நல்லா பளபளன்னு மினுமினுன்னு இருக்கிறதுக்காக நான் திரும்பவும் ஒரு ட்ரையான கிளாத் போட்டு துடைக்கிறேன். இப்படி தொடச்சிட்டிங்கன்னா அடுப்பு நல்லாவே பளபளன்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு அடுப்பை நல்லா சோப்பு போட்டு அந்த அடுப்பில் இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் விளக்குனா தான் அதில் இருக்கிற ஒரு பிசுபிசுப்பு தன்மை போனது மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டாவே உங்களுக்கு அடுப்பில் துளி அளவு கூட பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததாக நம்ம அடுப்போட ஸ்டாண்டு கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு இருக்கும். இது நம்ம அடுப்பில் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்ம அடுப்பு எரிச்சோன்னா அதோட ஹீட்னால இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாயிரும். இதை நம்ம அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டோன்னா இதில் இருக்கிற கருப்பு சேரவே சேராது. ஆனால் நம்ம ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் போட்டு வச்சிட்டோன்னா இப்படி தான் இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாயிரும். இதையுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்க் ஜான்சி அவங்க பிராண்டோட டிஷ்வாஷ் ஜெல்லு தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஜெல் இல்லாமல் நம்மளால் பாத்திரம் கழுவவே முடியாது. இந்த ஜெல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு லெமன் ஃப்ளேவராக இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வீட்டில் ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு நான் இந்த ப்ராடக்ட் வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டீலர்ஸ் தான் வந்து வீட்டிலே கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக மற்ற பிராண்டெல்லாம் சோப்பு போட்டு கைக்கு வாஷ் பண்ணாலும் சரி, ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி, பாத்திரம் கழுவுனாலும் சரி, நிறைய பேருக்கு அது ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறதுனால அலர்ஜி ஏற்பட்டுட்ருக்கும். ஆனால் அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மற்ற பிராண்டு எது யூஸ் பண்ணாலும் எனக்கு கையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலர்ஜி மாதிரி வெடிப்பாக வந்துடும். ஆனால் இந்த நம்ம ஆஸ்க் ஜான்சியோட டிஷ்வாஷ் ஜெல்லு, இந்த ஹேண்ட் வாஷ்லாம் யூஸ் பண்ணுற சமயத்தில் எனக்கு கை பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குது. கையில் எந்த விதமான அலர்ஜியும் வரலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காகவே நம்ம ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட்டை நான் ஒரு ரிவ்யூ போடணுங்கிறதுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ரொம்பவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் திரும்பவும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட்டை டிஸ்கவுண்ட் ஆஃபரோட வாங்குகிற லிங்க்கு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாத்திரம்லாம் கழுவும் போது நான்வெஜ்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போ இந்த ஜெல்லு போட்டு கழுவுனீங்கன்னா அதில் அந்த கவுச்சி வாடைகள்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த கார்னர்லாம் கரையாக இருக்குது. இந்த கரையை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஆஸ்க் ஜான்சி அவங்க பிராண்டோட ஜெல்லு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணிடுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து கண்டிப்பாக ப்ரஷ் இல்லாமல் க்ளீன் பண்ணவே முடியாது. முக்கியமாக கம்பி ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பி ப்ரஷ் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த ப்ரஷ்ஷு தான் எடுத்திருக்கேன். இது தான் வச்சு க்ளீன் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. இது வந்து இப்போ ஆன்லைனில் ரொம்பவே நிறைய கிடச்சிட்ருக்கு. மார்க்கெட்லலாம் இப்போ ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா க்ளீனிங் ஐட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அந்த கார்னர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டெப்போட தண்ணியே இல்லாமல் தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் நம்ம இந்த மாதிரி பாத்திரம் விளக்குற ஜெல்லு போட்டு இந்த கார்னர்லாம் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நல்லா க்ளீன் ஆகும். நம்ம நார்மலாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோன்னா க்ளீன் ஆகாது. ஸ்டாண்டில் இருக்கிற கரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம துணி வச்சு கூட தொடச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு துணி வச்சு தொடச்சா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணி வச்சு கூட நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் இருக்க ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற இடத்தையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ராச்சஸே இல்லாமல், துளியளவு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கோம். இப்போ ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டாண்டுமே நம்ம ஆஸ்க் ஜான்சி அவங்க பிராண்டோட டிஷ்வாஷ் ஜெல்லு போட்டு நல்லா பலன்னு விளக்கி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் டெய்லிக்குமே க்ளீன் பண்ணிட்டாலும் உங்கள் அடுப்பு பார்க்குறதுக்கு நல்லா பலன்னு பளிச்சுன்னு இருக்கும். இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது கிடையவே கிடையாது. நம்ம ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.